2024 ஐபிஎல் தொடர்ல சிறப்பா விளையாண்ட விராட் கோலியை T20 உலகக்கோப்பை தொடர்ல ஓப்பனிங் தாங்க இறக்கணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அதிகமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா T20 உலகக்கோப்பை தொடர்ல முதல் 3 போட்டிகளை விராட் கோலி பயங்கரமா சொதப்பி இருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க விராட் கோலி வழக்கம் போல ஒன்றும் வந்தா சரியா இருக்குங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சுனில் கவாஸ்கரை பொறுத்தளவுக்கு இல்லங்க விராட் கோலி மேல நம்பிக்கை வைங்க, அவரை விமர்சனம் பண்ணாதீங்க, கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாருங்க அப்படின்ற மாதிரி சிறப்பா பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். 2024 ஐபிஎல் தொடர்ல விராட் கோலியோட ஃபார்ம் எந்த அளவுல இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆர்சிபி அணி பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருந்தாலும் கூட விராட் கோலி மட்டும் ஒன் மேன் ஆர்மியை பயங்கரமா ஆடிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஒரு டீமை தனியால கொண்டு போய்கிட்டு இருந்தாரு. கடைசி கட்டத்துல தான் ஆர்சிபி அணி எல்லாருமே கம்பேக் கொடுத்தாங்க, குவாலிஃபை ஆனாங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு. இது யாராலையும் மறந்துடவே முடியாது. விராட் கோலி தான் லீடிங் ரன் ஸ்கோரராகவும் இருந்தாரு, ஆரஞ்சு கேப்பையும் வின் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, 2023 உலகக்கோப்பை தொடர்ல விராட் கோலி ஒன் டவுன்ல களமிறங்கி தான் அதிக ரன்களை குவிச்சு தொடர் நாயகன் விருதையும் கைப்பற்றினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலையில தான் T20 ஃபார்மட் கிரிக்கெட்டுக்கு திரும்பவும் விராட் கோலி கம்பேக் கொடுத்திருந்தாரு. அப்போ என்ன சொன்னாங்க, T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே விராட் கோலி T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல கம்பேக் கொடுப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. ஸ்குவாட்ல அவரோட பேர் வந்த உடனே ரோஹித் சர்மாவோட சேர்ந்து விராட் கோலி ஓப்பனிங்ல வந்தாரு அப்படின்னா வேற லெவல் சம்பவமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அதிகமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதே மாதிரி தான் நடந்தது. ரோஹித் சர்மா விராட் கோலியும் தான் இந்த ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடர்ல தொடக்க வீரர்ல களமிறங்கினாங்க. இந்த T20 உலகக்கோப்பை தொடர்ல அயர்லாந்துக்கு எதிராகவும் சரி, பலம் வாய்ந்த பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சரி, யுஎஸ்ஏக்கு எதிராகவும் சரி, ரோஹித் சர்மா விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப் சிறப்பா அமையல அப்படிங்கிறது தான் உண்மை. விராட் கோலி T20 உலகக்கோப்பை தொடர்ல பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பிச்சு சொல்லலாம். ஏன்னா நியூயார்க் பிச்சில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அங்க பவுலர்ஸ்க்கு பயங்கர சாதகமா இருந்துச்சு. எல்லா பேட்ஸ்மேன்களுமே தடுமாறினாங்க. குறிப்பா விராட் கோலி செம்மையா தடுமாறி இருக்காரு. அது மட்டும் இல்ல, யுஎஸ்ஏக்கு எதிராக டக் அவுட்ல ஆனாரு முதல் பால்லையே. இந்த ஒரு நிலையில தான் திரும்பவும் விராட் கோலியை ஒன் டவுன்லேயே இறக்கலாம், ஏன்னா ஒன் டவுன்ல தான் சிறப்பு ஆடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அதிகமா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா லீக் ஸ்டேஜஸ்ல இந்திய அணி பயங்கரமா விளையாடிடுவாங்க, பட் நாக் அவுட் ஸ்டேஜ்ல தான் தடுமாறுவாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல இந்தியாவை யார் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், விராட் கோலி தான். சோ இனிமேட்டு கம்பேக் கொடுப்பாரு விராட் கோலி, அவர் நம்புங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சுனில் கவாஸ்கர், நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாட்டுக்காக விளையாடக்கூடிய ஒவ்வொரு வீரருமே இந்தியாவை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய உத்வேகமா இருக்கும். அதை நீண்ட காலமாவே விராட் கோலி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல போட்டிகளை இந்திய அணிக்காக வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த T20 உலகக்கோப்பை தொடர்ல நம்ம ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கோம். இன்னும் சூப்பர் 8 சுற்று நடைபெற இருக்கு, அதுக்கப்புறம் செமிஃபைனல், அதுக்கப்புறம் ஃபைனல் நடைபெற இருக்கு. இப்ப விராட் கோலி அமைதியா இருக்காரு, அவர் மேல நம்ம இப்ப நம்பிக்கை வைக்கணும். 3 மேட்ச்ல ரன் கம்மியா அடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் சுமாரா பேட்டிங் செய்யறாரு அப்படிங்கிறதுல அர்த்தமே இல்ல. சில நேரங்கள்ல நீங்க நல்ல பந்துகளை சந்திப்பீங்க. சோ விராட் கோலியை பத்தி யாருமே கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு சுனில் கவாஸ்கர். நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரை பொறுத்தளவுக்கு இந்திய அணி லீக் ஸ்டேஜஸ்ல பயங்கரமா விளையாடி இருக்காங்க. மொத்தம் 4 லீக் போட்டிகள், அதுல 3 போட்டியில வின் பண்ணியிருக்காங்க. கனடாவுக்கு எதிரான கடைசி லீக் போட்டி மட்டும் மழையால பாதிக்கப்பட்டது, மேட்சுமே ரத்தாகி இருக்கு. இருந்தாலும் இந்திய அணி அந்த குரூப்ல முதலிடம் பிடிச்சி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. சூப்பர் 8 சுற்றுல சிறப்பான கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தி கிங் விராட் கோலி ஒரு மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இந்திய ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.